பிரியமானவர்களே, மீண்டும் இந்த காலை வேளையில இந்த டெய்லி நியூஸ் ஊழியத்தின் மூலியமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, விசுவாசித்துக் கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் இரட்சகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடைய உங்கள் மனதார வாழ்த்துகிறேன். தேவன் இந்த மாசம் கொடுத்த வாக்குப்படி இந்த மாதம் முழுவதும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்து கொண்டே இருப்பாராக. ஆமென். சரி பிரியமானவர்களே, இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம தியானித்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த டிசம்பர் மாசம் கர்த்தர் சொன்னாரு, மந்த் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துகிற மாதம். ஏனென்றால் நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு நன்மைகளை செய்வேன். ஆமென். தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்ம வாழ்க்கை செய்த நன்மைகளை நினைத்து நன்றிகளை செலுத்த கர்த்தர் கிருபை பாராட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல கூட பரிசுத்தம் வேதாகத்திலிருந்து சங்கீதம் 136 அதிகாரம் 25 வசனம் ஸ்லாம்ஸ் 136 verse 25. அங்க தேவனோட வாக்கு உள்ளது, மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவர்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை நம்ம மேலே என்று உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, ஏசப்பா இந்த வருஷம் முழுவதும் நம்ம பாவங்கள் மாத்திரம் மன்னிக்கல, நம்ம வியாதிகளை மாத்திரம் குணமாக்கல, இந்த வருஷம் முழுவதும் நம்ம குடும்பத்துக்கு, நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து நம்மளை போஷித்து வந்தார். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நம்ம தேசத்தை பார்க்கும்போது அநேக குடும்பங்கள், அநேக ஜனங்கள் சாப்பாடு இல்லாம பட்னியில பலவீனப்பட்டு மறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் ஏசப்பா பட்னி இல்லாம ஒரு நாளும் குறைபடாம தேவன் நம்மளை அதிசயமா, நம்மளை ஆசீர்வாதமா நாள்தோறும் நமக்கு ஆகாரத்தை போசிட்டு வந்தார். அதுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த வருஷம் எத்தனை நாள் நம்மகிட்ட பணம் இருக்கல, வேலை இருக்கல, சம்பளம் இருக்கல, எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் கூட நம்மளை பட்னியா படிக்க வைக்க விடவே இல்லை. பிரியமானவர்களே, என வேதம் சொல்லுவது சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனம் ஸ்லாம்ஸ் 34 verse 10. அதை பார்க்கும்போது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினை கெடுக்கும், கர்த்தரை தேர்வுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்புற பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு ஒரு போதும் கர்த்தர் ஒரு நன்மையும் குறைப்பட மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினை கெடுக்கும், ஆனா கர்த்தரை தேடுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா நம்மளை ஆகாரத்தினால் திருப்தியாக்கினார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்தி நம்ம சோதரிக்கும் போது, அவருடைய நாமத்தை மையப்படுத்தும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கை நன்மை செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நம்மையும், நம்ம குடும்பத்தையும், நம்ம பிள்ளைகளும் ஆகாரத்தினால நம்மளை போசித்தார் அல்லவா, பட்னி இல்லாம நம்மளை நடத்தினார் அல்லவா. கர்த்தர் நன்றி செலுத்தி நன்மை பெற்றுக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கா சோதரப்பா, இதோ உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் இந்த வருஷம் முழுவதும் சுவாமி ஆகாரத்தினால எங்களுக்கு முடிச்சப்ப நன்மையை முடிச்சுட்டீங்களப்பா, ஒரு குறையிலாமே எங்களை போசித்தீங்களா சுவாமி. வேலை இருக்குல்ல, பிசினஸ் இருக்குல்ல, அநேக சம்பளம் இல்லாத சூழ்நிலை, பண கஷ்டங்கள், நெருக்கடிகள், ஆனாலும் சுவாமி இந்த பக்கம் ஆதாயமே இல்லை, ஆனாலும் எங்களை பட்னியா படுக்க வைக்காம ஒரு நாள் கூட எங்களை கர்த்தர் மறக்காம அனுதினமும் எங்களை ஆதரவு போசித்தீங்களப்பா. உமக்கு கோடி கோடி நன்றி, கோடான கோடி சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் நன்றி செலுத்துறாங்களோ ராஜா, ஆண்டவரே, அவன் வாழ்க்கை நன்மைகள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சுபம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். அவன் காரியங்கள் இயேசுவின் நாமத்துல நன்மையா முடிச்சுட்டப்பா. புதிய வருஷம் போகும்போது சாட்சியோட, புதியோடு, விடுதலையோடு கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.